வணக்கம் நண்பர்களே. மினி சேவிங் மிஷினில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது இப்படி ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்படி ஆன் பண்ணும்போது மிஷினே ஒர்க் ஆகாது, சத்தம் மட்டும்தான் அதிகமாக கேட்கும். நம்ம என்ன தான் அந்த நீடுக்கு மேலே ஆயில் ஊற்றினாலும் இந்த சத்தம் கேட்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது மிஷினோட பேக் சைடில் இருக்கிற 6 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை நிதானமாக கலட்டி எடுத்து வச்சுப்போம். கீழே பேட்ரி போடுற பிளேஸ் இருக்கும், அதுக்கும் ஒரு இது இருக்கும், அதையும் நம்ம கழட்டி எடுத்துட்டா ஃபுல்லாக மிஷின் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 3 இடத்துல மட்டும் ஆயில் அப்புறம் வாசலின் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின் நல்லாவே ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே மேலே சக்கரை மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடம், அதுக்கப்புறம் பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 சக்கரை மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இப்போ மேலே இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே அதோட ஜாயிண்ட்டு கீழேயே இதே மாதிரி ஒரு சக்கரை இருக்கும். அந்த இடத்துலையும் வாசலின் அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இப்போ நம்ம இதை மிஷினை கழட்டினோடனே எடுத்தோடனே ஆயில் வாசலின் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மிஷினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இல்லாட்டி துணி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த த்ரெட்டோட டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அந்த இதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஆயிலோ இல்லாட்டி வாசலினோ போட்டு நம்ம வச்சுருக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் போய் அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதுவே நல்லாவே ஸ்டக் ஆகிக்கும். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை கொடுத்துரும். அதனால் எப்போயுமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மிஷினை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம், இந்த பாபின் கேஸோட உள்பக்கம், அதுக்கப்புறம் கீழே நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டஸ்ட்டு தெரியுதோ, அந்த நூலோட டஸ்ட்டு தெரியுதோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசலின் அப்ளை பண்ணலாம். வாசலின் அப்ளை பண்ண 10 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா இது ஒர்க் ஆகும். இப்போ வாசலின் அப்ளை பண்ணுறேன். வாசலின் அப்ளை பண்ணால் அது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருந்து அந்த கடினத்தன்மை இருக்காது. ரொம்ப ரஃபாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. நம்ம இந்த மிஷினை பார்ட்டை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது சுற்றவே சுற்றாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். முக்கியமான விஷயம் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது போய் எண்ணெயில் ஒட்டுச்சு அப்படின்னா அதுவே வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். இது ரொம்ப சாதாரண பிரச்சனை தான், இந்த சத்தம் வர்றது, இந்த டஸ்ட்டு இதெல்லாம் போய் அடைஞ்சிக்கிறது தான் நம்மளுக்கு அந்த மிஷின் சரியாக ஒர்க் ஆகாது. இப்போ இந்த 2 இடத்துல இருக்கு இல்லையா, பாபின் கேஸு கீழே 2 சக்கரை இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம வாசலின் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைரெக்டாகவே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிஷின் ஃபுல்லாக ஃபிட் பண்ணலை, மிஷின் ஃபுல்லாக ஃபிட் பண்ணலை. இப்போ நான் போட்டு காமிக்கும்போது ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. மொத்தம் 3 இடத்துல நம்ம வாசலின் அப்ளை பண்ணுறோம். இந்த 2 சக்கரம், அதுக்கப்புறம் மேலே அவங்க காமிச்சது, அதோட கீழே ஜாயிண்டில் நம்ம அந்த பல்லாக இருக்குது இல்லையா, அந்த சக்கரத்தில் நல்லாவே ஆயிலும் வாசலினும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக அழகாக நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் மிஷின். பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு இந்த பல்லு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஜாயிண்ட்டோட சக்கரை இருக்குது இல்லையா, அங்கேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 இடத்துலையும் எடுத்த உடனே ஆயில் தான் அப்ளை பண்ணாமல் டக்குன்னு அந்த மிஷினில் நம்ம ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே நான் திரும்ப சொல்கிறேன், பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட பார்ட்ஸெல்லாம் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இதில் வர்றது எல்லாமே நார்மல் பிரச்சனை தான், ஈஸியாக சால்வ் ஆகக்கூடியது தான். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்ட்டாக பிரித்ததுனால ஆல்ரெடி இந்த மாதிரி சத்தம் மட்டும் கேட்கும். மிஷினோட அதிர்வுலேயே பாபின் கேஸ் கொஞ்சம் விலகி இருக்கும். நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாபின் நூலோட அந்த ஊசி நூல் கோர்க்காது.
ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாபின் நூல் வந்து கோர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னடா ஊசியில் வந்து அந்த நூல் கோர்க்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து மறுபடியும் கலட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒர்க் ஆகுது பாருங்கள். மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஊசி நூல் ஏன் கோர்க்கலை அப்படின்றது யோசிக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இப்போ போட்டு பார்த்தோம்னா இப்போ மிஷின் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி சத்தம் வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். மிஷினில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். மிஷின் சரியாயிடும். நன்றி.